அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானின் வெற்றியை கொண்டாடும் யாழ்ப்பாணம், இது குறித்த இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் பார்த்தீங்கன்னா சீமான மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிருக்கு. இந்த ஒரு வெற்றியை யாழ்ப்பாணம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்களில் முதல் பக்கத்தில் சீமானுடைய வெற்றியை கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெற்றியை அடுத்து விஜயும் தமிழ் தேசிய அரசியலில் இணைவாரா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா விஜயுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொள்கை கோட்பாடுமோ இன்னும் அறிவிக்காத நிலையில் அவர் தமிழ் தேசிய ஆதரவாளராக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அரசியல் புரசலாக நிறைய செய்திகள் தொடர்ச்சியாக வெளியாகிட்டு இருக்கு. இதனை அடுத்து விஜயுடைய அரசியல் கொள்கைகள் குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் யாழ்ப்பாணத்துலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் அதிக அளவில் காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்கக்கூடியவருக்கு யாழ்ப்பாணத்தில் செய்தித்தாளில் அதுவும் முதல் பக்கம் கொடுத்து அங்கீகரிக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசியல் அப்படின்றது அந்த ஊரில் எந்த அளவுக்கு ஒரு பேர் போன அரசியலாக இருக்குது அப்படின்றது தெரிய வருது. யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளாக நினைக்கக்கூடிய ஒரு நபரை சீமானோ தன்னுடைய தலைவராக ஏற்று பண்ணக்கூடிய அரசியல் தான் இந்த மக்களை வெகுவாக கவர்ந்திருக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மேலும் தமிழ் தேசியத்திற்கு இந்த அளவில் யாழ்ப்பாணத்தை அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே சீமானுடைய அரசியல் செலவுக்கும் அவங்க நிச்சயமாக உதவுவாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும், யாழ்ப்பாணம் போல தமிழ்நாட்டில் எப்போ சீமானுடைய செய்தி முதல் பக்கத்தில் வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது உங்க கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.